Hello everyone, welcome back to Slow and Steady. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்னன்னு பார்த்துருந்தோம். இன்டிஃபரன்ஸ் கர்வ்னா என்ன, அதோட ஸ்லோப்பான டிஎம்ஆர்எஸ்னா என்ன, டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னா என்ன, அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு நம்ம டீட்டெயிலாக இருந்துட்டு பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா பட்ஜெட் லைன் இருந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ பட்ஜெட் லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் நமக்கு என்ன சொல்லும். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் எப்பயுமே இருந்துட்டு ரெண்டு கமாடிட்டிஸை வச்சு தான் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டூ குட்ஸ் விச் இன் சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த கன்சியூமர் தான் இருந்துட்டு நம்மளோட இன்டிஃபரன்ஸ் கர்வ் காட்டும். ஸோ இந்த ஒரு இன்டிஃபரன்ஸ் கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு 100 யூட்டிலிட்டி நம்ம இது பண்ணிட்டோம்னா இதுல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் என்னென்ன காம்பினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இருந்துட்டு நமக்கு 100 யூட்டிலிட்டிஸ் தரும் அப்படின்றதான் நமக்கு இருந்துட்டு காட்டும். மார்க்கெட்ல என்னென்ன காம்பினேஷன்ஸ் அவைலபிளா இருக்கு 100 யூட்டிலிட்டிஸ் தர்றதுக்கு அப்படின்றத நமக்கு காட்டும். அதே மாதிரி தான் நம்ம ஃபேமிலி ஆஃப் ஃபர்தர் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே நமக்கு என்ன காட்டும்னா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருந்துட்டு காட்டும். ஃபார் ஹையர் லெவல் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் மேபி 200 யூட்டிலிட்டிஸ் அட்டைன் பண்றதுக்கு இது காட்டும். மேபி இது 400, மேபி இந்த யூட்டிலிட்டி வந்து 500 யூட்டிலிட்டிஸ்க்கு என்னென்ன 500 யூட்டிலிட்டிஸ் கொடுக்குற எக்ஸ் அண்ட் ஒய் காம்பினேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதான் இருந்துட்டு நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் இருந்துட்டு காட்டும். ஸோ ஓவராலா இதை ஃபுல்லா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு மார்க்கெட்ல என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் நமக்கு அவைலபிளா இருக்கோ எல்லா காம்பினேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யே இருந்துட்டு நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு காட்டும். என்னென்னா நமக்கு அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல அப்படின்றத நமக்கு இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு காட்டும். ஸோ இப்போ ஒரு யாராச்சும் ஒருத்தர் இல்லை இப்போ என்னையவே இருந்துட்டு கேட்டா நம்ம இதுல எந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல நீங்க இருக்கணும்னு இது பண்றீங்க இல்லை என்ன காம்பினேஷன் வேணும்னு கேட்டா ஆப்வியஸா நான் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல உள்ள ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் தான் இருந்துட்டு நான் சூஸ் பண்ணுவேன். கரெக்டா? ஏன்னா இதான் இருந்துட்டு ஹையர் யூட்டிலிட்டி கொடுக்குது அண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யோட காம்பினேஷன்ஸ், அதாவது மோர் ஆஃப் எக்ஸ் மோர் ஆஃப் ஒய் இருக்கிற இன்டிஃபரன்ஸ் கர்வ் இதுதான். ஏன்னா ஹையர் தன் டிஃபரன்ஸ் கர்வ் போறப்ப எக்ஸ் அண்ட் ஒய்யோட குவான்டிட்டிஸும் அதிகமா இருக்கும். அதனால தான் நமக்கு இது யூட்டிலிட்டி இருந்துட்டு நமக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த ரீசன்னால கண்டிப்பா இருந்துட்டு நான் இதை தான் இருந்துட்டு சூஸ் பண்ணுவேன். பட் ஆனா அதை அட்டைன் பண்ண முடியுமா முடியாதான்றத நமக்கு டைரக்டா இருந்துட்டு நம்மளால டிசைட் பண்ணிட முடியாது. ஏன்னா ஃப்ரீயா எனக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா நான் இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல இருந்த யூட்டிலிட்டியை தான் இருந்துட்டு நான் சூஸ் பண்ணுவேன். இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ்ல உள்ள ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனை தான் இருந்துட்டு நான் சூஸ் பண்ணுவேன். பட் ஆனா எந்த கமாடிட்டியும் நமக்கு ஃப்ரீயா கிடைக்க போறது இல்லை. போத் எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏதாச்சும் ஒரு ப்ரைசஸ் இருந்துட்டு நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ரைஸ் கொடுத்து நம்மளால வாங்கி இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு அட்டைன் பண்ண முடியுமா முடியாதான்றதை டிசைட் பண்ணக்கூடியது நம்மளோட இன்கம். ஸோ நம்மளால இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் 500 யூட்டிலிட்டிஸ்ல உள்ள இதுல ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனை வாங்க முடியுமா வாங்க முடியாதான்னு டிசைட் பண்றது நம்மளோட இன்கமும் அந்த ப்ராடக்டோட ப்ரைசஸ் தான். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ்ன்றது நமக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்றத காட்டும். நம்மளால என்னென்னலாம் நம்மளோட இன்கமை வச்சு மார்க்கெட்ல உள்ள ப்ரைஸஸை வச்சு வாங்க முடியும் அப்படின்றத காட்டுறதுதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன். இது ரெண்டுக்கும் உண்டான கிளியர் டிஃபரன்ஸ் இதுதான். இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருந்துட்டு மார்க்கெட்ல என்னென்னலாம் அவைலபிளா இருக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்றத காட்டும். பட்ஜெட் லைன் இருந்துட்டு நம்மளால அந்த அவைலபிள் காம்பினேஷன்ஸ்ல இதுல உள்ள இந்த எல்லா காம்பினேஷன்ஸ்ல என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் நம்மளால வாங்க முடியும் அப்படின்றத காட்டுறதுதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன். ஸோ அதான் இங்க பாருங்க, it is a graphical representation of all possible combinations of two goods which can be purchased with a given income and prices. All possible combinations of two goods which can be purchased with a given income and prices. கொடுத்திருக்கிற இன்கம் அண்ட் ப்ரைசஸ் வச்சு நம்மளால என்னென்ன வாங்க முடியும் அப்படின்றத காட்டுறதுதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன். அடுத்து அப்படியே பட்ஜெட் லைனோட பட்ஜெட் ஈக்குவேஷனுக்கு வந்தோம்னா y is equal to px qx plus py qyன்றதா இதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் ஈக்குவேஷன். ஸோ இது ஒன்றும் இல்லை, இது நம்ம ஒய்ன்றது நம்மளோட இன்கம். ஆஸ் யூஷுவல் பிஎக்ஸ் கியூஎக்ஸ்ன்றது நம்மளோட பிரைஸ் ஆஃப் எக்ஸ் பிரைஸ் ஆஃப் ஒய், கியூஎக்ஸ் கியூஒய்ன்றது இருந்துட்டு நம்மளோட குவான்டிட்டிஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இது நம்ம பிஎக்ஸ் கியூஎக்ஸ் இதை மொத்தமா என்னன்னு சொல்லலாம்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பிஒய் கியூஒய் இருந்துட்டு நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஒய்ன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ஒன்றும் இல்லைன்னா இப்போ சப்போஸ் நான் வந்து 2 இப்போ பிஎக்ஸோட ப்ரைஸ் இருந்துட்டு ஒரு 2ன்னு வச்சுப்போம். சரி, எக்ஸோட ப்ரைஸ் இருந்துட்டு 2, ஒய்யோட ப்ரைஸ் இருந்துட்டு 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் 2 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்து ரெண்டு எக்ஸ் காமோடிட்டி வாங்குறேன்னா அப்போ நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ஒன்றுக்கும் 2 ரூபா கொடுத்துருப்பேன். ஸோ 2 × 2 4 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அதான் இருந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்ஸ். அதே மாதிரி ஒய்யும் இருந்துட்டு ஒரு 2 கமாடிட்டி வாங்குறேன்னா ஒரு கமாடிட்டிக்கும் நான் 4 ரூபா பே பண்ணியிருப்பேன். அப்போ எவ்வளோ பே பண்ணியிருப்பேன், 8 ரூபா இருந்துட்டு பே பண்ணியிருப்பேன். அதான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஒய். அதான் இருந்துட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஒய்ன்னு நம்ம இருந்துட்டு சொல்லுவோம். இங்க நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கன்சியூமர் தியரியில நமக்கு இருந்துட்டு சேவிங்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது.
நம்ம யூட்டிலிட்டி மேக்ஸிமைசேஷனுக்கு தான் பார்ப்போம், நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு தான் பார்ப்போம். ஸோ நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணணும்னா இவங்க எல்லாரும் தியரி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, நம்மளோட இன்கமை மொத்தமா கன்சப்ஷனுக்கு இருந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். எப்போ ஸ்பெண்ட் ஆகி மொத்த இன்கமும் ஸ்பெண்ட் ஆகி எந்த இடத்துல இருந்துட்டு எந்த கமாடிட்டி எந்த காம்பினேஷன் இருந்துட்டு காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம கன்சியூம் பண்றப்ப மேக்ஸிமம் யூட்டிலிட்டி அட்டைன் பண்றோமோ அந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு நம்மளோட ஈக்லிபிரியம் பாயிண்ட். அதுதான் நம்ம இருந்துட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதனால இங்க இருந்துட்டு சேவிங்ஸ்ன்ற கான்செப்டே வராது. அதனால தான் இருந்துட்டு இங்க ஈக்குவல் டு சைன். நம்ம எக்ஸும் ஒய்யும் வாங்குறது இருந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னா, இது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருந்துட்டு நமக்கு இருந்துட்டு நம்மளோட இன்கம்க்கு இருந்துட்டு ஈக்குவலா இருக்கணும். ஸோ இதுதான் இருந்துட்டு இந்த பட்ஜெட் லைன் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை காட்டுறதா இருந்துட்டு நம்மளோட இந்த பட்ஜெட் லைன். இந்த பட்ஜெட் லைன்ல இந்த எண்டு பாயிண்ட்ஸ்ல இருந்து எந்த பாயிண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் எல்லா பாயிண்ட்லயுமே இருந்துட்டு இந்த பட்ஜெட் லைன் மேல உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த பட்ஜெட் லைன் மேல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே இருந்துட்டு நம்மளோட இன்கம் இருந்துட்டு ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்கும். எக்ஸ் மேலையும் ஒய் மேலையும் இந்த காம்பினேஷன்ஸ், இந்த லைன் மேல உள்ள எல்லா காம்பினேஷன்ஸ்ல எந்த காம்பினேஷன் எடுத்து பார்த்தாலும் நம்மளோட இன்கம் இருந்துட்டு ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்கும். அதுக்குள்ள உள்ள பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ் தான் இருந்துட்டு நம்மளோட ஃபீஸபிள் ஏரியான்னு சொல்லுவோம். ஃபீஸபிள் ஏரியான்றது என்னன்னா, நம்மளால இந்த பாயிண்ட்ஸ்ல கன்சியூம் பண்ண முடியும். அதாவது இந்த ஃபீஸபிள் ஏரியான இந்த பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டுமே நம்மளால கன்சியூம் பண்ணக்கூடிய பாயிண்ட். ஆனா இங்க என்னன்னா இதெல்லாம் உள்ள இருக்கு. அதாவது நம்மளோட இன்கம் இந்த போர்ஷன்ல உள்ள எல்லா பாயிண்ட்ஸ்ல என்னன்னா நம்மளோட இன்கம் இருந்துட்டு ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்காது. மேபி என்னோட இன்கம் 100னா மேபி ஒரு 90 ருபீஸ் 80 ருபீஸ் கொடுத்து தான் வாங்கியிருப்பேன். மீதி இன்னும் 20 ருபீஸ் இருந்துட்டு நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அதனால இது எப்பயுமே இருந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் இருந்துட்டு நம்ம ஈக்லிபிரியம் கேஸ்க்கு இருந்துட்டு எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா இன்னும் என்கிட்ட 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை நான் கண்டிப்பா ஏதாச்சும் எக்ஸோ ஒய்யோ வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணனா என்னோட யூட்டிலிட்டி இன்னும் ஜாஸ்தியா இருக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால என்னோட மேக்ஸிமம் பாயிண்ட் இருந்துட்டு ரீச் ஆகாது கண்டிப்பா. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நான் கன்சியூம் பண்ணனா கண்டிப்பா என்னோட யூட்டிலிட்டி இருந்துட்டு மேக்ஸிமைஸ் ஆகாது. ஸோ அதனால இதெல்லாம் நம்மளால அட்டைன் பண்ண முடியும். பட் ஆனா இதெல்லாம் இருந்துட்டு நமக்கு ஈக்லிபிரியம் கேஸ்ல இருந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் இருந்துட்டு நமக்கு வராது. லைன் மேல உள்ள பாயிண்ட்ஸ் தான் இருந்துட்டு நம்ம எடுத்துப்போம். அதனால தான் இந்த இடத்துல இங்க ஈக்குவல் டு சைன் இருக்கு. லெஸ் தேன் சைனோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சைனோ நமக்கு இருந்துட்டு இருக்காது. இங்க மொத்தமா இருந்துட்டு நம்மளோட இன்கம் இருந்துட்டு ஸ்பெண்ட் ஆயிருக்குன்றது தான் பட்ஜெட் லைனோட கான்செப்ட். ஆனா இது ஃபீஸபிள் ஏரியான்னு சொல்றதுக்கு காரணம் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு அட்டைன் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ஸ்லயும் நம்ம கன்சியூம் பண்ண முடியும். இந்த பட்ஜெட் லைனுக்கு மேல உள்ள இந்த ஸ்பேஸை ஃபுல்லாவே இருந்துட்டு நம்ம நான் ஃபீஸபிள் ஏரியான்னு சொல்லுவோம். நான் ஃபீஸபிள் ஏரியா அப்படியே ஆப்போசிட் தான். இந்த பாயிண்ட்ஸ் இருந்துட்டு நம்மளால அட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட மொத்த இன்கம் வச்சு நம்மளால வாங்க முடிஞ்ச பாயிண்ட்ஸ் இதெல்லாம் தான். இதை தாண்டி நம்ம இந்த பாயிண்ட்ல எங்கேயாச்சும் நம்ம வாங்கணும்னா நம்மளோட இன்கம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்கம் ஆர் ஒன்னு இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், இல்ல பிரைசஸ் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் எக்ஸோ இல்ல பிரைஸ் ஆஃப் ஒய்யோ இருந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா பிரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்துட்டு ₹1 ₹2 வித்துட்டு இருந்த எக்ஸ் கமாடிட்டி இருந்துட்டு ₹1 ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம ஒரு கமாடிட்டி வாங்கின இடத்துல ஒரு எக்ஸ் வாங்கின இடத்துல 2 எக்ஸ் வாங்க முடியும் இல்லையா? ஸோ அது மாதிரியான கேசஸ் வந்தாதான் இந்த ஃபீஸபிள் ஏரியால நம்ம இருந்துட்டு கன்சியூம் பண்ண முடியும். அது நான் பட்ஜெட் லைன் ஷிஃப்ட்ல இருந்துட்டு தெளிவா சொல்றேன். ஸோ இவ்வளவுதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன். ஸோ இதுல நீங்க இந்த எண்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்கலாம். இதை மேத்தமெட்டிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸ் இது இருந்துட்டு எக்ஸ் இன்டர்செப்ட், இது இருந்துட்டு ஒய் இன்டர்செப்ட். ஸோ இந்த M/Py இந்த M/Pxன்றது ஒன்றும் இல்லை. எம்ன்றது இங்க நம்ம இங்க ஒய்ன்னு போட்ட அதே தான் இருந்துட்டு இங்க இன்கம். ஸோ இதை நம்ம ஃபார் இதுக்கு இருந்துட்டு நம்ம இதை எம்னே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க நம்ம ஒய்ன்னு ஒரு கமாடிட்டி எடுக்கணும். ஸோ கன்ஃபியூஷன் இருக்க வேணாம். எம்மாவே இருந்துட்டு இன்கமா கூட இன்கம்னு வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ எம் தான். ஸோ இந்த பாயிண்ட் M/Pyன்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் இந்த ஒய் இன்டர்செப்ட் என்னன்னா, நான் எக்ஸே கன்சியூம் பண்ணாம என்னோட மொத்த இன்கம் என்னோட 100 ருபீஸ் இன்கம் இருக்குன்னா அந்த 100 ருபீஸே நான் இருந்துட்டு ஒய்ல ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறப்ப என்னால எவ்வளவு மேக்சிமம் ஒய் வாங்க முடியும், அதாவது என்னோட மொத்த 100 ரூபாயை வச்சு என்னால மேக்சிமம் எவ்வளவு ஒய் வாங்க முடியுமோ அந்த பாயிண்ட் தான் இருந்துட்டு இந்த பாயிண்ட். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் தான் இருந்துட்டு இந்த எக்ஸ் இன்டர்செப்ட். அதாவது நான் ஒய்யே வாங்காம என்னோட மொத்த 100 ரூபாயே வச்சு நான் எக்ஸ் வாங்குறேன் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். ஸோ இன் பிட்வீன் இந்த பாயிண்ட்ஸ்ல என்னன்னா நம்மளோட இன்கம் இருந்துட்டு ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஆனா 2 கமாடிட்டியும் இருந்துட்டு நான் வாங்கியிருப்பேன், எக்ஸும் வாங்கியிருப்பேன் ஒய்யும் வாங்கியிருப்பேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ்ல இருந்து அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வர லைன் தான் நம்மளோட பட்ஜெட் லைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்ஜெட் லைன் மேல உள்ள பாயிண்ட்ஸ்ல நம்மளோட இன்கம் ஃபுல்லா ஸ்பெண்ட் ஆயிருக்கும். பட்ஜெட் லைனுக்கு உள்ள பாயிண்ட்ல இன்கம் நம்மளுக்கு ஸ்பெண்ட் ஆயிருக்காது. ஏதாச்சும் ஒரு 20 ருபீஸ் 10 ருபீஸ் இன்கம் மிச்சம் இருக்கும். அதே மாதிரி நான் ஃபீஸபிள் ஏரியான்றது அன்அட்டைனபிள் பாயிண்ட். இவ்வளவுதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன். ஸோ ஓகே, ஸ்லோப் மிஸ் பண்ணிட்டேன். ஸ்லோப் ஆஃப் த பட்ஜெட் லைன் இருந்துட்டு Px/Py. ஸோ நான் மேத்தமெட்டிக்கலா லாஸ்ட் வீடியோல இருந்துட்டு ஸ்லோப்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். கர்வுக்கு எப்படி ஸ்லோப் மெஷர் பண்ணுவோம், டான்ஜென்ட் லைன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அங்கேயே நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இருந்துட்டு எல்லா பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல இருந்து எங்க மூவ் பண்ணாலும் இருந்துட்டு நமக்கு ஸ்லோப் ஒன்று தான் இருக்கும். கர்வுக்கு தான் இருந்துட்டு ஒரு பாயிண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு பாயிண்ட்டுக்குமே இருந்துட்டு கர்வுக்கு இருந்துட்டு ஸ்லோப் இருந்துட்டு மாறும்.
அதான் இருந்துட்டு நம்மளோட டிமினிஷிங் எம்ஆர்எஸ் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு டேஞ்சன்ட் லைன்லாம் ட்ரா பண்ணி நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். யாருக்காச்சும் பார்க்கணும் அந்த வீடியோ பாருங்க. ஸோ இதுல இருந்துட்டு ஸ்லோப் இருந்துட்டு மொத்த லைனுக்கு ஒரே தான் இருக்கும். நமக்கு ஸ்லோப் என்னன்னா பிஎக்ஸ் பை பிஒய் தான் இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப். பிரைஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை பிரைஸ் ஆஃப் ஒய் தான் இருந்துட்டு நம்மளோட ஸ்லோப் ஆஃப் த பட்ஜெட் லைன். இதுக்கு மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன் இருக்கு. இதை இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம ஸ்லோப் ஃபைன் பண்ணலாம். பட் ஆனால் அது நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால அந்த அளவுக்கு போக வேணாம். ஸோ இதோட ஸ்லோப் இருந்துட்டு நமக்கு பிஎக்ஸ் பை பிஒய் தான் இருந்துட்டு நம்ம ஸ்லோப். இப்போ பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு 2, பிரைஸ் ஆஃப் ஒய்யும் இருந்துட்டு 2னா 2/2. ஸோ இருந்துட்டு நமக்கு 1 தான் இருந்துட்டு நம்ம ஸ்லோப். ஸோ இதோட ஸ்லோப் 1னா நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸ்ட்ராவா நான் ஒரு எக்ஸ் வாங்கணும்னா ஒய் இருந்துட்டு ஒரு யூனிட் இருந்துட்டு நான் கம்மி பண்ணணும். ஒய்யை ஒரு யூனிட் கம்மி பண்ணிட்டு தான் எக்ஸ் இன்னொரு யூனிட் அதிகமாக வாங்கணும். சப்போஸ் ஸ்லோப் இருந்துட்டு எனக்கு சப்போஸ் இது வந்து பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு 2, பிரைஸ் ஆஃப் ஒய் இருந்துட்டு 1னா என்னோட ஸ்லோப் இருந்துட்டு 2. 2னா என்னன்னா எக்ஸ் எக்ஸ்ட்ராவா 1 வாங்கணும்னா நான் 2 யூனிட் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு 2 யூனிட் ஆஃப் ஒய் இருந்துட்டு நான் குறைக்கணும். 2 யூனிட் ஆஃப் ஒய்யை குறைச்சா தான் எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் ஆஃப் ஒய் 1 இருந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு என்னால் வாங்க முடியும். இதான் இருந்துட்டு ஸ்லோப். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோப் ஆஃப் த பட்ஜெட் லைன் இருந்துட்டு பிஎக்ஸ் ஒய் பிஒய். ஸோ இது கிளியரா? ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன். இப்போ நம்ம ஷிஃப்ட் இன் பட்ஜெட் லைன் இருந்துட்டு பார்த்துருவோம். ஷிஃப்ட் இன் பட்ஜெட் லைன். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துப்போம். ஸோ இங்கே தான் இதான் நம்ம எக்ஸ், இதான் நம்ம ஒய் மெஷர் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு ஃபால் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் இருந்துட்டு நம்மளோட இனிஷியல் பட்ஜெட் லைன். ஸ்டார்டிங்ல நம்ம இதுதான் பட்ஜெட் லைனா இருக்கு. ஸோ இப்போ இந்த பட்ஜெட் லைன் பிரகாரம் என்ன நான் மேக்ஸிமமா 20 யூனிட்ஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அதாவது ஒய்யே கன்சியூம் பண்ணாம நான் சொன்னேன் இல்லையா, இங்க நம்ம பார்த்த எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய்யே கன்சியூம் பண்ணாம நான் வாங்கினேன்னா எக்ஸ் மட்டும் எங்கிட்ட இருக்கிற இன்கம் வச்சு வாங்கினேன்னா 20 வாங்குவேன். ஓகே, இப்போ என்னோட பிரைஸ் இருந்துட்டு குறைஞ்சிருச்சு. ஸோ பிரைஸ் இருந்துட்டு குறைஞ்சிருச்சு. சரி, ஃபார் இந்த எக்ஸாம்பிளுக்கு பிரகாரமே வச்சுக்கலாமே. நான் இவ்வளோ நாள் இருந்துட்டு பிரைஸ் இருந்துட்டு 2 ரூபான்னு இருந்தது. இப்போ பிரைஸ் இருந்துட்டு குறைஞ்சு 1 ரூபான்னு ஆயிடுச்சு. 1 ரூபா தான் இப்போ எக்ஸோட பிரைஸ். அப்படின்றப்ப கண்டிப்பா என்னால நான் ஒய்யே கன்சியூம் பண்ணாம எக்ஸ் மட்டும் கன்சியூம் பண்ணனா என்ன என்னால எக்ஸ் அதிகமா வாங்க முடியுமா? ஸோ அதனால நம்மளோட பட்ஜெட் லைன் இருந்துட்டு ரைட்வர்ட் ஷிஃப்ட் ஆகும். ஆனா வெறும் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான் இருந்துட்டு நமக்கு ஷிஃப்ட் ஆகும். இந்த ஒய்ன்ற பாயிண்ட்ல எந்த சேஞ்சுமே இருந்துட்டு இருக்காது. ஸோ அதாவது 20ல இருந்து இப்போ என்னால 1 ரூபா தானே பிரைஸ். ஸோ அதனால என்னால 40 யூனிட்ஸ் இருந்துட்டு என்னால வாங்க முடியும். ஏன் இங்க ஒய்ல சேஞ்ச் ஆகுறது இல்லைன்னா ஒய்யோட பிரைஸ் அப்படியே தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன பாயிண்ட் பார்த்தோம், இது எம் பை பிஎக்ஸ், இது எம் பை பிஒய். ஓகே, இங்க ஒய்ல இப்ப எம் பை பிஒய் எடுத்துக்கிட்டோம்னா ஒய் பிஒய்ல எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ இதோட பிரைஸ் வெறும் 2 ரூபீஸ்னு இருக்கு. எம் இருந்துட்டு நம்மளோட இருந்துட்டு 100ன்னு வச்சுப்போம். ஸோ 50 இது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா மணில எந்த சேஞ்ச், நம்மளோட இன்கம்ல எந்த சேஞ்ச் இல்லை, பிரைஸ்ல எந்த சேஞ்ச் இல்லை. பட் ஆனா இந்த எம் பை பிஎக்ஸ்ல என்ன ஆயிடுச்சு, பிரைஸ் இருந்துட்டு முன்ன 100/2 இருந்தது, இப்போ 100/1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு என்னது நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நமக்கு ரைட்வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும்தான் நடக்கும். ஒய் ஆக்சிஸ்ல இருந்துட்டு நமக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இருந்துட்டு இருக்காது. ஸோ இதனால தான் இருந்துட்டு ரைட்வர்ட் ஷிஃப்ட். இதோட ஆப்போசிட் தான் அப்படியே நமக்கு இருந்துட்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு இருந்துட்டு என்ன ஆகும், இது இருந்துட்டு இனிஷியல் பட்ஜெட் லைன் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆப்போசிட் எஃபெக்ட் அப்படியே இருந்துட்டு நமக்கு லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு உள்ள இன்வெர்டா இருந்துட்டு இது இன்வெர்ட் ஷிஃப்ட் உள்ள இன்வெர்டா இருந்துட்டு நமக்கு ஷிஃப்ட் ஆகும். அதுலயே இருந்துட்டு நமக்கு எக்ஸ்ல ஒய்ல எந்த சேஞ்சுமே இருக்காது, நமக்கு இருந்துட்டு கம்மியாகும். ஏன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, இது நம்மளோட டிமாண்ட் கேஸே தான். பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன, ஆப்வியஸா நம்ம எக்ஸ் இருந்துட்டு கம்மியா தான் கன்சியூம் பண்ணுவோம். ஸோ நம்ம அது மட்டும் இல்லாம எம்/பிஎக்ஸ் நம்மளோட இன்கம்ல நம்மளோட இன்கம் அப்படியே தான் இருக்கு 100 ரூபா. இப்போ பிரைஸ் 2 ரூபால இருந்து 4 ரூபா ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னால கம்மியா தான் இருந்துட்டு கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட்வர்ட் ஷிஃப்ட் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு இருந்துட்டு ஷிஃப்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் எக்ஸ். இதோட அப்படியே சிமிலர் இருந்தா சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் ஒய். ஒய் சேஞ்ச் ஆகிறப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸ்ல எந்த சேஞ்சுமே இருந்துட்டு இருக்காது, எக்ஸ் அப்படியே இருக்கும் இந்த பாயிண்ட்ல. ஒய் மட்டும் இருந்துட்டு சேம் பிரைஸ் ஆஃப் எக்ஸ் பிரைஸ் ஆஃப் ஒய் இருந்துட்டு டிக்ரீஸ் ஆகிறப்ப நமக்கு ரைட்வர்ட் ஷிஃப்ட். பீன்ற இதான் இருந்துட்டு இனிஷியல் பட்ஜெட் லைன். இதுல இருந்து இந்த B2ன்ற பாயிண்ட்டுக்கு இருந்துட்டு நம்ம போவோம். ஸோ நியூ பட்ஜெட் லைன் இருந்துட்டு இப்படி இருக்கும். அதே பிரைஸ் ஆஃப் ஒய் இருந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம ஒய் இருந்துட்டு கண்டிப்பா அதே லெவல் ஆஃப் இன்கம் வச்சு நம்ம மேக்ஸிமமா எவ்வளவு ஒய் வாங்க முடியுமோ அது கண்டிப்பா குறையும். ஸோ குறையறனால நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு இருந்துட்டு வருவோம். இதுதான் இருந்துட்டு ஷிஃப்ட் இன் பட்ஜெட் லைன். இதுக்கப்புறம் இன்னொரு ஷிஃப்ட் இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம இங்க பிரைஸ் ஆஃப் எக்ஸ் வச்சும் பார்த்துட்டோம், பட்ஜெட்ல ஈக்குவேஷன்ல பாருங்க பிரைஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்துட்டோம், பிரைஸ் ஆஃப் ஒய்யை பார்த்துட்டோம். இன்னொன்னு ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, இன்கம்.
இன்கம் சேஞ்ச் ஆனால் என்ன ஆகும்? இப்போ என்னோட இன்கம் 100 ருபீஸ்ல இருந்து 200 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட பட்ஜெட் லைன் இருந்துட்டு இதுதான் இனிஷியல் பட்ஜெட் லைன். 200 இன்கம் இருந்துட்டு 100ல இருந்து 200க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இன்கம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பிரைஸ் ஆஃப் எக்ஸ் பிரைஸ் ஆஃப் ஒய் சேஞ்ச் ஆகுது, ஓகே. பட் ஆனால் இப்போ என்னோட இங்கே எம் பை பிஒய்ன்னு இருக்கிறதுலையும் இங்கே எம் பை பிஎக்ஸ்ல இருக்கிறதுலையும் ரெண்டுலேயுமே இன்கம் இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ ரெண்டுலேயுமே இப்போ இன்கம் இங்கே 100 இன்கம் இங்கே 100 இருந்தது, இப்போ 200 ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸா இருந்துட்டு என்னால் ரெண்டு கமாடிட்டியுமே அதிகமாக கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அதனால நமக்கு ரைட் வேர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு ஆகும். ஆனால் இந்த தடவை இது மாதிரி ஒரு பாயிண்ட் கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி இல்லாமல் நமக்கு பேரலல் ஷிஃப்ட் இருந்துட்டு நமக்கு இருக்கும். இது சிம்பிள் கேஸ்ல நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம இன்கம்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா என்ன, ரெண்டு கமாடிட்டியுமே எனக்கு பிடிக்கும், எக்ஸும் பிடிக்கும் ஒய்யும் பிடிக்கும். ஸோ அதனால நான் ரெண்டுமே அதிகமாக வாங்குவேன்ல, அந்த கேஸும் வச்சுக்கலாம். ஃபார்முலா பிரகாரம் பார்த்தோம்னா எம் பை பி எக்ஸ்ன்னு இருந்தது, M1 by PX ஆறப்ப M1 தான் இருந்துட்டு 200ன்னு வச்சுக்கிறப்ப 200 by PX, சரி இது PYO, ஓகே இது PYன்னு. ஸோ அதே மாதிரி இது M1 by PYO இருந்துட்டு நமக்கு, ஸோ இது PX கன்ஃபியூஸ் ஆகிறேன், M by PX இருந்துட்டு நமக்கு இன்க்ரீஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இருந்துட்டு ரைட் பட் ஷிஃப்ட். இதோட ஆப்போசிட் எஃபெக்ட் தான் நம்மளோட இன்கம் இருந்துட்டு கம்மியாச்சுன்னா, இன்கம் கம்மியாச்சுன்னா நமக்கு பேரலல் லெஃப்ட் வர்ட் ஷிஃப்ட் இருந்துட்டு ஆகும். இதில் இந்த ஷிப்ஸை மட்டும் இருந்துட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட்டடாக நமக்கு இருந்துட்டு ஏதாச்சும் கொஸ்டின் வரலாம். ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் இதாச்சுன்னா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், இல்லை இன்கம் எப்படி அதான் இன்கம் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அது மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் இருந்துட்டு நம்மளோட ஷிஃப்ட் இன் பட்ஜெட் லைன். ஸோ இதோட நமக்கு இருந்துட்டு பட்ஜெட் லைன் அவ்வளோதான். ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட பட்ஜெட் லைன். அடுத்து இருந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் இதில் கன்சியூமர் ஈக்லிபிரியம் பார்க்கணும், அப்புறம் அதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணக்கூடிய டிமாண்ட் கர்வ் பார்க்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடலாம். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்டினல் இன்டிஃபரன்ஸ் கர்வ் பட்ஜெட் லைன் இருந்துட்டு கிளியராக இருந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை இது ரிலேட்டடாக ஏதாச்சும் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இல்லை கமெண்ட் செக்ஷனில் இல்லாட்டினாலும் நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க் இருந்துட்டு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ டேரெக்டாக டெலகிராம் குரூப்பில் வந்து கூட நீங்கள் இருந்துட்டு எனக்கு டேரெக்டாக கூட டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் அதை அங்கேயே கூட உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லாட்டி நான் வீடியோவில் எடுத்து பண்ணுங்கனாலும் நான் வீடியோவில் எடுத்து நான் பண்ணி தரேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஆல்.